நம்மளுக்கு கடற்கரை 1500 கிலோமீட்டர் இருக்கு நீளம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சவுக்கு நம்மளே கொடுத்து வெளிநாட்டுல இருந்து வரவழைச்சு சவுக்கு செடி கொடுத்து போட சொன்னோம். எதுக்காக அப்படி செஞ்சோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 60 டன்னு கிடைக்குது. நம்ம ஊர்லயே போட்டு வர்ற அந்த கன்று 3 டன்னு 4 டன்னு தான் கிடைக்குது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி போட்டு கொடுத்து, இங்க கரூருக்கு பக்கத்துல நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய பேப்பர் தொழிற்சாலை இருக்கு. அந்த பேப்பர் தொழிற்சாலைக்கு இந்த சவுக்கு மரம் ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. இந்த சவுக்கு மரத்தினுடைய கூழ் வெளிநாட்டிலேருந்து கப்பல்ல வந்துகிட்டு இருந்தது. அது வேண்டாம், இங்கேயே விவசாயிகளை போட வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அக்ரிமெண்ட் போட்டு போட வச்சவங்க நம்ம அம்மா. எலுமிச்சைக்கும் செய்யலாம், நம்ம அம்மா ஆட்சி வந்தது நிச்சயம் செய்வோம். கோம்பையார் நீர்த்தேக்கம் புதிய அணை அமைக்க கோரிக்கை. இதன் மூலம் சிவகிரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரும் உயரும், கடைகோடி விவசாய நிலம் வரைக்கும் நீர்பிடிப்பு இருக்கும். அதை செய்யணும். இதெல்லாம் அவங்க ஏற்கனவே சொன்னது செய்யறேன்னு. போன தேர்தலுக்கு ஓட்டு வாங்க வரும்போது அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, ஆனா செய்யல. அப்புறம் தலையணை தண்ணீர் குடிநீர் குழாய் அமைக்க கோரிக்கை, அதுவும் இல்லை. வாசுதேவநல்லூர் அரசு கால்நடை மருத்துவமனையை புதுப்பிக்க கோரிக்கை. செண்பகவல்லி அணையை நாம் தான் சீரமைக்க போறோம். இது கட்டியது 1730ஆம் வருடம். செய்தூர் ஜமீன் கிட்ட இருந்துச்சு இது அந்த காலத்துல. ஆனா 1965ல அந்த இடம் உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1986ல தலைவர் ஆட்சி வருது. அன்னைக்கு உள்ளதுல 10.5 லட்சம் ரூபாய் தான் தேவை அதை சீர் பண்றதுக்கு. இதுல என்ன பிரச்சனை, நம்ம தமிழ்நாடு பகுதியும் கேரளா பகுதியும் சென்டரா அந்த இடத்துல அந்த அணை கட்ட முடியாது. அதனால அதை சரி பண்ணணும்னு சொல்லி தலைவர் கேரளா அரசாங்கத்தோட பேசி முடிவு பண்ணாரு. பாதி பணம் நம்மளும் கொடுத்தோம், கேரளா அரசு செய்யல. அதுக்கு பிறகு இங்கேருந்து சிவகிரி விவசாய சங்கம் போய் கோர்ட்ல ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுது சென்னையில. அது 2006ல தீர்ப்பு வருது. இது விவசாயிகள் பிரச்சனை, இதை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இங்க திமுக அரசு வருது, அங்க கேரளா அரசு செய்ய முடியாது, எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அதனால அதை நம்ம வந்தாதான் சரி பண்ண முடியும். நிச்சயம் அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம்.